இன்னைக்கான வீடியோ எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமையில இருந்து ஆரம்பிக்குது. காலையில 5:30க்கு எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு 6க்கு கிளம்பிட்டேன். கைஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தும்கூன்னு ஒரு ஏரியால ஒரு ரேலி நடக்குது சொன்னாங்க, கார் ரேலி. கூலிங் கிளாஸ் போட்டுருக்காரு. அவரு தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன கூட்டு போனாரு. போனப்பதான் தெரியுது நம்ம மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு போயிருக்கோம். அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் நாங்கள் வச்சிருக்கிறதுனால அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டுக்கோசரம் அங்கே போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் நாள் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ஏர்னி இந்த பணியில் வந்த உடனே என் லிப்ஸை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் ரேலியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். ஏதாவது மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்பட்டதுன்னா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். கொஞ்சம் படிக்க வேண்டிய இடம் இருந்துச்சு, அதை படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கிளம்பி நான் ஊருக்கு நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஒர்க் இருந்தது. இந்த உடனே பல்ல விலைக்கு முடிச்சுட்டு மனமான ஒரு காஃபி வச்சு கொடுத்தாங்க அம்மா. அதை பொறுமையாக குடிச்சிட்டு இன்னைக்கு நாள் ஆரம்பித்தேன். என் தலைவன் வாடா நான் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போனான். அவங்க கூட விளையாண்டுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அம்மா இட்லி சட்னி சமைச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ராவல் டயர்டுக்காக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம பாய்ஸ் எல்லாம் அவனுக்கு பிஸி, அவனுக்கு சாப்பிட்ற வேலையில் இருந்தானுங்க. ஸோ அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம இவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன். இவன் என்ன பிளாக் ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே என்ன நினச்சான்னு தெரியல. இப்போ பயந்து ஓடுறான். என்னை பார்த்தாலே பயப்படுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் நடப்புன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன வாக் போயிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரிலாக்ஸாக நடந்து. லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட நான் ரொம்ப வேலையாக இருந்தனால என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கடைசியாக நாங்கள் விவசாயம் பண்ணியிருந்த நெல் வயலையும் பார்த்து முடிச்சிட்டேன். ஒரு அழகான காட்சி மக்களே. ஒரு சின்னதாக பாடியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், கொஞ்சம் ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட் அண்ட் புஷ்அப் பண்ணி முடித்தேன். இவ்வளோதான் மக்களை இன்னைக்கான நாள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வலிமையாக இருங்க. நன்றி.